தங்கம் விலை சமீப காலத்தில் தொடர்ந்து ஏறிக்கிட்டே வந்துச்சு. நடுவில் குறைஞ்சிது. இன்னைக்கு திரும்ப ஏறிடுச்சு. இதுக்கான காரணம்லாம் என்ன சார்? தங்கம் விலை ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன நடக்கணும்? இப்போ சமீபத்தில் கடந்த ஒரு 6 மாதமாக நடந்துட்டு இருக்குது. இந்த தங்கத்தோட விலை ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம் உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. சைனா என்ன பண்ணாங்க, இந்த ரிசர்வ் வைக்கிறதுக்கு வெறும் பாண்டு இல்லை அமெரிக்க டாலர் அப்படின்னு வச்சுருக்காங்க. தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சு இதை வச்சு கடந்த ஒரு 6-7 மாதத்தில் அவங்க வாங்கி குவிச்சிருக்க தங்கத்தோட அளவு மட்டும் தங்கத்தை வாங்குறத பார்த்து ரஷ்யாவும் தங்கத்தை வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியா வந்து தங்கத்தை வாங்கி குவிக்க ஆசைப்படுறாங்க. ஆனால் காசு இல்லை. நான் இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிகமான தங்கம் எங்கே இருக்குது தெரியுமில்ல? ரெஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் கசாலி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தங்கம் விலை சமீப காலத்தில் தொடர்ந்து ஏறிக்கிட்டே வந்துச்சு. நடுவில் குறைஞ்சிது. இன்னைக்கு திரும்ப ஏறி இருக்கு. இதுக்கான காரணம்லாம் என்ன சார்? பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் எது முக்கியமான காரணமாக பார்க்குறீங்க? இதுக்கு வந்து ஒரே காரணம் வந்து உலகத்தோட நம்ம வந்து இப்போ இந்தியா அல்லது நம்ம தமிழ்நாடு நம்ம வீட்டு பட்ஜெட்டு இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து ஓவரால் வந்து பார்வையில் பார்க்கணும். ஒரு பருந்து பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் பார்க்கணும். இப்போது தங்கம் விலை ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன நடக்கணும்? ஓவராலாக தங்கம் ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கணும், இன்னொரு பக்கம் அதோட டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தங்கத்தை வந்து இருப்பு வச்சுருப்பாங்க இல்லையா, தங்கம் தான் நமக்கு எல்லா காலத்திலும் பாதுகாப்பானது அப்படின்னு நம்ம வீட்டில் நம்ம இங்கே இருக்கிற பெண்கள், தனிப்பட்ட பெண்கள் நினைக்கிறதுலேருந்து நம்ம நாடு நினைக்கிறது வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் தங்கத்தோட கையிருப்பு தான் நமக்கு முக்கியமான ரிசர்வ் அப்படின்னு நினைக்கிறதுனால வந்தது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து தங்கம் ஒரு மாதிரி அப்படியே போய்கிட்டே இருந்து அந்த புல்லியன் மார்க்கெட்டில் லேசாக கொஞ்சம் ஏறும் இறங்கும். இப்போ வந்து ஒரு கிராம் தங்கம் 24 கேரட்டில் வரும்போது ஒரு 10,000 ரூபா, நாளைக்கு வந்து அது 300 ரூபா இறங்கியிருக்கு, அடுத்து 500 ஏறி இருக்குது, 100 ரூபா ஏறி இறங்கு. இது வந்து சின்ன சின்னதாக மாற்றங்கள் இருக்கு இல்லையா. அது வந்து ஷேர் மார்க்கெட்டில், புல்லியன் மார்க்கெட்டில் திடீர்னு வந்து கோல்டு, அது அசல் கோல்டு நம்ம வந்து கண்ணில் பார்க்க மாட்டோம். அது வந்து எனக்கு வந்து கோல்டு இப்போ வந்து ஒரு 1 கிலோ கோல்டு நான் வந்து காசை கட்டுறேன் அப்படின்னு கட்டுவாங்க. இன்னொரு இடத்துல வந்து நானும் கட்டுறேன் அப்படின்னு வரும்போது அந்த விர்ச்சுவல் டிமாண்ட் இருக்கு இல்லையா, அது ஜாஸ்தியாக வரும் போகும். அதனால் வரக்கூடியது ஒரு சின்ன அளவுக்கான ஏற்ற இறக்கம். ஆனால் இப்போ சமீபத்தில் கடந்த ஒரு 6 மாதமாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த தங்கத்தோட விலை ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம் சைனாவோட ரொம்ப வளர்ச்சியும் அமெரிக்காவோட டாலர் இருக்கு இல்லையா அதோட வீழ்ச்சியும். டாலர் வீழ்ச்சி அடைஞ்சுது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, டாலர் அப்படிங்கிறது வந்து வெறும் பேப்பர் இல்லை, அச்சடித்த தங்கம் அது. ஓகே, அப்போது நம்ம கையில் வந்து ஒரு 1,00,000 ரூபா நோட்டு வச்சுருக்கோம். இதை நம்ம ஊரில் இந்தியாவில் எங்கே போனாலும் மாற்றிக்கலாம். இதே நீங்கள் வந்து வேறு ஒரு நாட்டுக்கு போனீங்கன்னா அந்த ரூபா செல்லாது. அதை என்ன செய்யணும்? டாலராக மாற்றணும் அல்லது பவுண்டாக மாற்றணும். ஓகே, மெயினாக டாலர் தான் உலக அளவில் மாற்றணும். இப்போ நம்ம அப்படி 1,00,000 ரூபாயை நம்ம டாலராக மாற்றும் போது என்ன வரும்? ஒரு 1000, 1050 டாலராக வந்து நமக்கு கிடைக்கும். 1,00,000 ரூபாய் அவ்வளோதான். ஆமாம், 1 × 90 கிடைக்கும். ஸோ இதை வந்து டாலர் கையில் வந்து ஒரு கட்டுக்கட்ட ஒரு 1,00,000 டாலர் கையில் வச்சுருக்கோம் அப்படின்னா அது நமக்கு வந்து ஒரு 90-91 லட்ச ரூபா நமக்கு கையில் இருக்குதுன்னு அர்த்தம். அது எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த வேல்யூ மாறாது. அப்போது அது வந்து ஒரு அச்சடித்த தங்கம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. இப்போது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே, யுக்ரைன் ரஷ்யா போர் அங்கே ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்யாவோட இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க இல்லையா, வேறு யூகேயில் இருக்கட்டும், யூரோப்பியன் யூனியன், அமெரிக்கா, இந்த மாதிரி இடங்களில் அவங்க அக்கௌண்ட் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த டாலர் கையிருப்பு வச்சுருப்பாங்கல்ல, இந்த டாலர் வந்து எடுக்க முடியாத அளவுக்கு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இது வந்து எப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்டால் புரிதலுக்காக. அப்போ ஃப்ரீஸ் பண்ண உடனே நம்ம கையிருப்பு ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்தில் ஒருவேளை இத்தனை பில்லியன், ஒரு 300-400 பில்லியன் யூஎஸ் டாலர் ரேஞ்சுக்கு அவங்க இப்போ அவங்களுடைய என்னது இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சதுனால ரஷ்யா வந்து ரொம்ப பாடாப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இவங்க கையில் கையிருப்பு வந்து
தங்கமாக இருந்துருச்சுன்னா எந்த நாட்டுக்கு ஈஸியாக கொடுத்து காசாக மாற்றிருக்கலாம். அதனால் அமெரிக்கா டாலர் நம்பிக்கைக்குரியது இல்லைன்னு ஒரு முடிவுக்கு யார் வந்தான்னா ரொம்ப முக்கியமாக சைனா. ஏன்னா சைனாவோட வர்த்தகம் அமெரிக்காவோட இருக்கும்போது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 600 பில்லியன் US டாலர் அங்கே ஏற்றுமதி பண்ணுறான். ஒரு 150 பில்லியன் US டாலர் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது வந்து அந்த டீட்டெயில் வேண்டியதில்லை. பட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் சைனாவோட எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ அது போக சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டு அங்கே அமெரிக்காவில் அந்த சைனாவோட கம்பெனிகள் இருப்பாங்கள்ல, கம்பெனிகள் வந்து சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் வந்து சைனா கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவோட பாண்டு அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் மட்டும் கொடுத்துடலாம். என்னென்னா அமெரிக்கா வந்து பட்ஜெட்டு போடுது. ஓகே, வெளியில் வந்து எல்லாத்தையும் வரி போட்டு வரதெல்லாம் வருது. அந்த வரக்கூடிய வரி இருக்கு இல்லையா, வரி வருமானம் மட்டும் அந்த நாட்டுக்கு பத்தலை. ஏன்னா அந்த நாடு வந்து தன்னோட உள்நாட்டு விவகாரத்தை மட்டும் பார்க்காம வெளியில் கிட்டத்தட்ட ஒரு 80-90 இல்லை 100க்கு மேலே பேஸ் வச்சுருக்காங்க அங்கங்கே, அமெரிக்காவோட பேஸ். ஏதாவது ஒரு இடம் இப்போ சமீபத்தில் இதில் என்னது பங்களாதேஷில் பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அதுக்கு அமெரிக்காவோட காசு. இப்படி உலகத்தில் பூரா எங்கே பிரச்சனை நடந்தாலும் அங்கே காசை கொடுத்து எல்லாத்தையும் பிரச்சனை கொண்டு வந்து பக்கத்து நாடுக்கு ஆயுதத்தை விற்பனை பண்ணுறது. இந்த மாதிரி அப்படி வந்தது. அவனுக்கான செலவு எக்கச்சக்கம். இந்த செலவை மீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவான்னா அவன் வந்து பாண்டு கொடுப்பாங்க. அந்த பாண்டு வந்து உதாரணத்துக்கு ஒரு $10 பாண்டு, $100 பாண்டு, $1000 பாண்டுன்னு கொடுத்தாங்கன்னா அதை வந்து ஒரு 1 கோடி பாண்டை நான் வாங்கிடுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து வருஷத்துக்கு 6% இன்ட்ரெஸ்ட் தர்றேன் அப்படின்னு சொல்லி பாண்டை வாங்கி வச்சாங்க. அந்த பாண்டு வந்து இவன் வந்து சைனா வாங்கியிருந்த பாண்டு எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 1.2 ட்ரில்லியன் US டாலர் ரேஞ்சுக்கு. 1 ட்ரில்லியனுங்கிறது கிட்டத்தட்ட 90 லட்சம் கோடி 1 ட்ரில்லியன். ஓகே, அப்போ ஒரு 110 லட்சம் கோடி 120 லட்சம் கோடிக்கு வந்து அவன் வாங்கி வச்சுருந்தாங்க. ஜப்பான் இன்னும் ஜாஸ்தி வாங்கியிருக்காங்க, அரபு நாடு வாங்கியிருக்காங்க, யூரோப்பியன் யூனியன் வந்து 9 ட்ரில்லியன் US டாலர் அப்படின்னு பெரிய அளவுக்கு வந்து எல்லாம் வாங்கி அவன் அமெரிக்கா பெரிய கடனாளி. இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இவன் சைனா என்ன பண்ணான்னா அந்த பாண்டில் வந்து கிட்டத்தட்ட 600 பில்லியன் US டாலர் விற்றுட்டாங்க. வெளியில் விற்கும்போது என்னென்னா பாண்டு வச்சுருக்கேன் அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு பெரிய அளவுக்கு மதிப்பாக இருந்தது. இல்லை எனக்கு வேண்டாம், நீ வாங்கிக்கணும் கொடுக்க என்ன ஆச்சு அப்படின்னா அமெரிக்காவோட டாலரோட, ஏன்னா அது டாலருக்கு நிகரானது, டாலரோட வேல்யூ வந்து கொஞ்சமாக இறங்கி கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12% அமெரிக்காவோட டாலர் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது எப்படி ஈஸியாக புரிய வச்சுக்கணும்னா உங்களுக்கு டாலர் உலகளவில் எங்கே போனாலும் ஒரே வேல்யூ தானே. இப்போ வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட 1 லட்சம் டாலர் வச்சுருக்கீங்க. அது ஒரு 6 மாதம் கழித்து அதை பார்த்தா 1,10,000 டாலராக இருக்கணும். ஏன்னா டாலரோட மதிப்பு ஏறணும், மினிமம் குறையாமல் இருக்கு, ஏறணும். ஆனால் இப்போ என்ன போச்சுன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு $90,000 $89,000 அந்த ரேஞ்சில் வந்துருச்சு. 87,000 $88,000 அது அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ மதிப்பு குறையுது. அப்போ கையில் வச்சுருக்கும் போது மதிப்பு குறைஞ்சா அது பிரயோஜனம் இல்லைல்ல. உடனே அவங்க வந்து விற்க ஆரம்பிப்பாங்க. இப்படி விற்க ஆரம்பித்த உடனே இந்த பாண்டை விற்று அந்த டாலராக காசு வாங்கினாங்க இல்லையா, அதை வச்சு சைனா என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு எதிர்காலத்துக்கு யாரையும் நம்பாமல் வெறும் அச்சடித்த காயத்தை மட்டும் நம்பாமல் நமக்கு வந்து ரிசர்வ் வேணும். ஏன்னா ஒவ்வொரு நாடும் தனக்கு வந்து எமர்ஜென்சிக்கு ரிசர்வ் வச்சுருக்கும். ஓகே, ரிசர்வ் வந்து பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடி ஒவ்வொரு நாடும் வச்சுருக்கணும். பெரிய நாடுகள்லாம், சின்ன நாடு அது தகுந்த வச்சுருக்கணும். இப்போது சைனா என்ன பண்ணாங்க, இந்த ரிசர்வ் வச்சுருக்கு வெறும் பாண்டு இல்லை அமெரிக்கா டாலர் அப்படின்னு வச்சுருக்காம என்ன பண்ணாங்க, தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாளைக்கு 80,000 கிலோ, மாதம் 4, இந்த மாதிரி இப்படி வச்சு கடந்த ஒரு 6-7 மாதத்தில் அவங்க வாங்கி குவிச்சிருக்க தங்கத்தோட அளவு மட்டும் 2 லட்சம் கிலோ. 1 கிலோங்கிறது 120 பவுனா, 8 கிராம், ஒரு பவுன் 8 கிராம். அப்போ கிட்டத்தட்ட 125 பவுன் வந்து 1 கிலோ. ஓகே, 1 கிலோங்கிறது வந்து நீங்கள் வந்து 10 கிலோ, 100 கிலோ, 1000 கிலோ, 10,000 கிலோ, லட்சம் கிலோ, 2 லட்சம் கிலோ. அப்போ யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ கட்டியாக தங்கத்தை வாங்கி குமிச்சு வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஆகும், உலகத்தில் அங்கங்கே பரவலாக இருக்கிற தங்கம் இருக்கு இல்லையா, சைனா வந்து காசை கொடுத்து வாங்க என்ன ஆகும், தங்கத்துக்கு டிமாண்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் பேசுவோம், ஏன்னா எக்கனாமிக்ஸில் ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா இந்த லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அதோட கர்வ் எப்படின்னா இப்படி ஆரம்பித்து இப்படி மேலே போய் அப்படி கீழே இறங்கும்.
இந்த லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன். ஒரு கட்டத்தில் வந்து ஆப்பிள் விலையை விட அதிகமாக தக்காளி விலை வந்துச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது இந்த லா என்னென்னா, டிமாண்ட் அதிகமாக அதிகமாக அதோட விலை ஏறும். ஓகே, இப்போ சில நேரங்களில் தக்காளி வந்து 5 ரூபாய்க்கு கிடைச்சி 7 ரூபாய்க்கு கிடைச்சது. அப்போ என்னாகும், விளைச்சல் வந்து 20 டன்னு நமக்கு தேவைப்படுற இடத்துல 35 டன் விளைஞ்சிருச்சு, 40 டன் வந்து விளைஞ்சிருச்சு. அதை வந்து பெரிஷபிள்னு சொல்லுவாங்க. அது வச்சிருக்க முடியாது, கோல்டு ஸ்டோரேஜ், அது செலவு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இருக்கிற விலைக்கு வந்த விலைக்கு தள்ளி விட்டுருவோம். அப்படி தள்ளி விட்டால் அப்படி உச்சத்துக்கு போனால் அந்த இருக்கு இல்லையா, அது அப்படியே டிக்ளைன் ஆகும். அப்போ அதுக்கு பேர் தான் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை. எப்போ டிமாண்ட் அதிகமோ விலை, டிமாண்ட் அதிகமாக இருந்தால் விலை அதிகமாக இருக்கும், சப்ளை அதிகமாக இருந்தால் விலை குறைஞ்சிரும். இது வந்து சிம்பிள். இந்த லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் தான் இங்கே சைனா வாங்கி வச்ச தங்கம். இன்றைக்கி பரவலாக தங்கம் இருந்துகிட்டே இருக்குது. சைனா வந்து கொண்டா, எவ்வளோ தங்கம் தான் கொண்டா, நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கும்போது ஆப்வியஸ்லி என்ன நடக்கும்னா, தங்கம் வந்து தேவைப்படுது அப்படின்னு எல்லா ரேட்டு வந்து டக்குன்னு ஏறும். அப்போ விர்ச்சுவல் தங்கம் டீல் பண்ணுறாங்கல்ல மார்க்கெட்டில், அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து 2 கிலோ தங்கம் போடு, 5 கிலோ தங்கம் போடு அப்படின்னு விர்ச்சுவல் அந்த இது, அது விர்ச்சுவல் தங்கம் சொல்கிறேன்னு நம்ம கண்ணால் பார்க்காதது ஷேர் மார்க்கெட்டு டைப்பில் அது. அப்போ அந்த டைப்பில் வரும்போது நான் வந்து எனக்கு 2 கிலோ தங்கம், 1 கிலோ தங்கம் வந்து இன்னும் ரேட்டு, 2 கிலோ தங்கம் போடு, அப்புறம் நாளைக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் ஏறி இருக்கா, நான் வித்துறேன் அப்படின்னா அந்த காசை வந்து லாபத்தை பார்க்குறது. அப்புறம் திடீர்னு வந்து என்ன ஆகும்னா, சின்ன சின்ன அளவுக்கு ரேட்டு குறையுது பார்த்தீங்க இல்லையா, அது வந்து நார்மலாக இந்த ட்ரேட் பண்ணுறாங்கல்ல விர்ச்சுவல், அதனால் ஏறி இறங்கதே ஒழிய இப்போது தங்கம் இம்மிடியேட்டாக குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஸ்டேபிளாக நிற்கும். என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ இதுக்கு மேலே சைனா கையில் கிட்டத்தட்ட ஒரு $700 பில்லியன் பாண்டு வச்சுருக்காங்க. இன்னும் 1300 ஒரு 600 போயிடுச்சு, இன்னும் $700 பில்லியன் பாண்டு. அது போக இன்வெஸ்ட்மெண்ட் வேறு இருக்குது, கையில் வந்து கேஷாக வேறு நிறையா கரன்சி நிறையா வச்சுருக்காங்க, டாலர் கரன்சி நிறையா வச்சுருக்காங்க. இப்போது இவங்க இன்னும் வந்து விற்றுக்கிட்டே இருந்தாங்கன்னா டாலரோட வேல்யூ வந்து இன்னும் இறங்க உதாரணத்துக்கு அவன் கையில் ஒரு $100 கோடி கையில் வச்சுருக்கான். இவன் வந்து மற்ற பாண்டை விற்றுக்கிட்டே இருக்கான். டாலரோட வேல்யூ வந்து ஏற்கனவே 10-12% இறங்கிருச்சு, இன்னும் ஒரு 20% இறங்கிச்சுன்னா இவன் கையில் இருக்க டாலர் வேல்யூ இருக்குல்ல, அதுவும் வீணாக போகும்ல. அதனால் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இருக்கிற காசை வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை வாங்கிட்டு இருக்கான். என்னென்னா, தங்கம் வந்து வாங்கி ஒரு இடத்துல வாங்கி குவிக்க, இவன் தங்கத்தை வாங்குறத பார்த்து ரஷ்யாவும் தங்கத்தை வாங்கிட்டு இருக்காங்க. சைனா அளவுக்கு வாங்காட்டாலும் ரஷ்யா தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க. இப்போ இந்தியா வந்து தங்கத்தை வாங்கி குவிக்க ஆசைப்பட்றாங்க, ஆனால் காசு வேணும். அந்த காசு இந்தியா காசு இல்லைனா அதானிகிட்ட இருக்குது. காசு எங்கே போகுது? அப்போ நம்மகிட்ட வந்து தங்கத்தை வாங்கி குவிச்சா தான் நம்ம நாட்டுக்கு எதிர்காலம். ஆனால் தங்கத்தை வாங்கி குவிக்க ஒரு வழி இல்லை. அப்படிங்கிறதான் இது வந்து இவ்வளோ தூரம் வந்து சொல்கிற காரணம் என்னென்னா, இப்போது சைனா வந்து தங்கத்தை வாங்குறத இப்போதைக்கு கொஞ்சம் பெரிய அளவுக்கு பரபரப்பாக டாலரை விற்று தங்கத்தை வாங்குறது இருக்கு இல்லையா, அதில் வந்து இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே மட்டுப்பட்டுருக்கு. அதனால் தங்கத்தோட விலை இருந்து பயங்கரமாக ஏறுறது இருக்கு இல்லையா, இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டேபிளாக நிற்கிது. எதிர்காலத்தில் ஓரளவு இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, அமெரிக்கா வந்து கீழே அடிபட்டு டாலர் வந்து இனிமேல் எங்கேயும் டாலர் வர்த்தகம் கிடையாது, அவங்கவுங்க ரீஜனல் கரன்சி வச்சு, உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ சைனாவில் பொருள் வாங்கணும் அப்படின்னா இந்தியா பணத்தை கொடுத்து அங்கே பொருள் வாங்கிக்கிடுவோம். அவன் வந்து இங்கே வரதா இருந்தால் யுவானில் வாங்கிக்கிடுவாங்க. அப்படின்னு பிட்வீன் யுவான் அண்டு ருப்பி அந்த கரன்சி நம்ம வந்து இதில் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கலேன், ரஷ்யாவில் வாங்குகிறோம்னா நம்ம வந்து ருப்பி கொடுப்போம், ரூபிள் மாற்றிக்கிடுவோம். சவுதி அரேபியாவில் வாங்குகிறோம்னு வச்சுக்கலேன், சவுதி ரியால் இந்தியன் கரன்சி அப்படின்னு ரீஜனலாக என்னென்ன இருக்கோ அதை மட்டுமே வச்சு நம்ம டாலரை வந்து முக்கியமாக வச்சுக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து டாலர் ஏன் இது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, அவன் வந்து அந்த ஸ்விஃப்ட் மெத்தடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னத்தை பண்ணாலும் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, அது ஒரு என்ன பேசிஸில் கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வந்து டாலர் இருந்தது. இப்போ அதோட வேல்யூ எல்லாம் இறங்கியிருக்கு. அதனால் இந்த தங்கம் விலை உடனடியாக குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சைனா வந்து இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உலக நாடுகள்லாம் இருக்கிற ரிசர்வ் வச்சு முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை வாங்குவோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் தங்கத்தோட உற்பத்தி லிமிட்டெட். எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருக்கிற கேஜிஎஃப் இருக்கு இல்லையா, கோலார், அதில் தங்கமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ முடிஞ்சு போச்சு, மண்ணை பூரா இல்லையெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் தங்கம் அதிகமாக உற்பத்தி இன்னும் ஆகிக்கிட்டு இருக்குது. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி ஆகிட்டு இருக்குது, சைனாவில் கொஞ்சம் இருக்குது, எல்லா நாட்டிலும் இருக்குது. ஆனால் அதிகமாக தங்கம் இன்னொரு உற்பத்தி ஆகிறது பர்கினோ ஃபாசோன்னு சொல்லியிருக்கோம். அங்கே பக்கம் சுற்றி உள்ள நாடுகள் எல்லாமே தங்கம் வந்து நிறைய உற்பத்தி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான். ஸோ என்னத்தை உற்பத்தி ஆனால் உற்பத்தியோட அளவு இவ்வளோ தான், தேவை இவ்வளவு. அப்படிங்கும்போது இந்த டிமாண்ட் வந்து வர இதோட விலை வந்து ஏறிட்டே தான் இருக்கும். என்னென்னா நமக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா, முன்னாடி அக்ஷய திருதியை
அது எதுக்கு வந்து தெரியும். அந்த நேரத்தில் வந்து தங்கம் வந்து ஒழுங்காக விற்கலைன்னு சொன்ன உடனே எனக்காவது சென்டிமெண்ட்டில் கிளப்பி விட்றது. நீங்கள் வந்து 1 கிராமாவது நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா உங்கள் குடும்பம் அடுத்து எதிர்காலத்தில் எப்படி பயங்கர சேமமாக இது இருக்கும். உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். இல்லை என்ன கல்யாணமான பொண்ணு கூட இன்னொரு கல்யாணம் நடக்கும். கவலையப்படாதீங்க. அக்ஷய திருதியில் வந்து ஏதாவது 1 கிராமாவது தங்கம் வாங்கன்னு கூட்டம் அலமோதும். திடீர்னு பார்த்தா நீங்கள் மஞ்சள் கலர் புடவை எடுத்தீங்கன்னா மங்களகரமாக இருக்கும். வீட்டில் எல்லாம் நல்லது நடக்கணும்னா ஒரே மஞ்சள் கலர் புடவையாக வாங்குவாங்க. அப்படின்னு நம்ம ஊரில் வந்து இனி அக்ஷய திருதியைக்கு வந்து தங்கம் வாங்க முடியவே தெரியல. தங்கமுலாம் பூசிய ஏதாவது தான் வாங்கணும் போல இருக்குது. தங்கத்தோட விலை வந்து அப்படி போய் அங்கே நிற்குது. அதே நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்குல்ல, அது வந்து குறைஞ்சிருக்கு வேறு வழி இல்லாமல். ஏன்னா நமக்கு வரி அதிகம், ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு, இன்கம் டேக்ஸ் அதுன்னு போட்டு நம்மகிட்ட உறிஞ்சிடுறாங்க. அந்த காசு எங்கே போகுதுன்னு நமக்குன்னு தெரியல. கவர்மெண்ட் வந்து அது ஒரு மாதிரி மக்களுக்கு இல்லாமல் பண்ணிடுறாங்க அப்படின்னு இருக்குது. அதனால் நமக்கு தங்கம் வந்து குடும்பத்துக்கு வாங்குறது இருக்குல்ல, ஒரு கல்யாணம்னா 100 பவுனுக்கு போடுறேன், 200 பவுனு போடுறேன் அப்படின்னா பேசவே முடியாது. 100 பவுனுக்கு போகிறேங்கிறப்பெல்லாம் 100 கிராம் போடுறேன்னு பேசலாம். இப்போது அந்த அளவுக்கு தான் ஆகிப்போச்சு. அது போக இது இப்போ உள்ள சூழலில் பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு தங்கம் போட்டால் தான், இத்தனை பவுன் போட்டால் தான் கல்யாணம் முடிப்பேன்னு சொல்லுறது இல்லை. பொண்ணு கிடைச்சாலே போதுன்ற நிலைமை இருக்குது. அதனால் தங்கம் வந்து எதிர்காலத்தில் நமக்கு குடும்பத்தில் வந்து பாதுகாப்புன்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து குறையும். ஏன்னா பொண்ணு நிறையா படிச்சிருக்காங்க, பசங்களும் படிச்சிருக்காங்க, ஸோ வேலைக்கு போவாங்க, தொழில் பண்ணுவாங்க. அப்படின்ற இடத்துல தங்கத்துக்கான தேவை வந்து நமக்கு வந்து குடும்பத்தில் வீட்டில் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அது குறையும். அப்படி குறைய நம்ம வாங்கி குவிக்கிறது குறையும் போது அந்த டிமாண்டு வழக்கம் போல் அந்த லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன், அந்த டிமாண்டு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக தங்கம் வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளாக நிற்கும்னு தோணுது. இதுதான் தங்கத்தோட கதை. இப்போ சைனா வந்து இப்போ வந்து அந்த தங்கம் வாங்குற ஒரு நிலை வந்து இருக்குது. அது இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்கள பார்த்து மற்ற நாடுகள் வந்து வாங்குறத துவங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. மற்ற நாடுகள் வாங்குறது வந்து அதிகரிக்குமா? இல்லை அது ஒரு நல்ல ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு மற்ற நாடுகள் நினைப்பாங்களா? இல்லை அதுவுமே வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நினைப்பாங்க. கையில் வேணும்ல. நமக்கு வந்து சைனாவில் எக்கச்சக்கமாக ஃபண்டு இருக்குது. ஏன்னா சைனா ப்ளஸில் இருக்காங்க. அதனால் வந்து இருக்கிற இதை காசை கொடுத்து வாங்கிடுறாங்க. நான் அதான் சொன்னேன், நமக்கு வந்து வாங்க ஆசை, ரிசர்வ் வேணுமே, நமக்கு கையில் பணம் வேணுமே. மற்ற நாடுகள் சார், ரஷ்யா அந்த மாதிரி ரஷ்யா இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஏற்கனவே ரஷ்யா நிறைய அடிபட்டு கிடக்காங்க. இப்போ 3 வருஷ போரில், உக்ரைனோட போரில் பயங்கரமாக லாஸு. அதனால் வாங்கிட்டு இருக்காங்க. சைனா அளவுக்கு எந்த நாடும் வாங்க முடியாது. அப்புறம் வேறு நாடு எடுத்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரியில் ஏகப்பட்ட நாடுகள் வந்து பேங்க்ரப்ட் ஆகி போய்க்கிறதுக்கு ஒரு மாதிரி. யூகேலாம் வந்து பயங்கர மோசமாக, யூகேயோட பொருளாதாரம் அவுட்டு, ஃப்ரான்ஸோட பொருளாதாரம் அவுட்டு, ஜெர்மனி பொருளாதாரம் அவுட்டு. ஃப்ரான்ஸ் வந்து சமீபத்தில் தான் பர்கினோ ஃபாசோலேருந்து விரட்டி விட்டாங்க. அங்கேருந்து கொள்ளையடித்த பணத்தை பூரா வந்து இப்போ கொள்ளையடிக்க முடியாதுன்னு திரும்பி வந்துட்டாங்க. அங்கே யூரோப்பியன் கண்ட்ரி எல்லாமே வந்து இப்போ பொருளாதார ரீதியாக தடுமாறுது. கனடா பயங்கர மோசமாக இருக்குது. அப்புறம் இருக்கிறதுலே ரொம்ப மோசமாக இருக்குது அமெரிக்கா. அவன் வந்து தங்கத்தில் வாங்கி குவிக்க முடியாது அவனால். ஏன்னா அவ்வளோ பெரிய கடனாளி. இல்லை வேறு நாடுகள் ஆசைப்படலாம், ஆனால் வாய்ப்பு இல்லை. சைனா வருங்காலத்தில் திருப்பியும் வந்து தங்கத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை அவங்க இது ஒரு டெம்பரரி விஷயமா தான் பண்ணாங்க? இல்லை இப்போ நிறைய வாங்கி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து போதும்னு ஒரு வரும்ல. இதுக்கு மேலே எக்கச்சக்கமாக வாங்கி வச்சா அதுக்கப்புறம் வந்து அவைலபிலிட்டி வேணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிகமான தங்கம் எங்கே இருக்குது தெரியுமில்ல? இந்தியாவில் வீடுகளில் இருக்குது. அதாவது நீங்கள் ரிசர்வ் பேங்க்கில் வச்சுருப்பாங்கல்ல, அதோட அளவு எவ்வளோன்னா, நான் கேள்விப்பட்டு படித்தது எவ்வளோன்னா, ஐ திங்க் 730 டன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, 130 கிலோவா டன்னு. ஆனால் வீடுகளில் இருக்கு இல்லையா தங்கம், அது மொத்தம் வந்து 25,000 டன்றாங்க. அதனால் இந்தியா வந்து இப்போ தனிப்பட்ட சொத்தாக வச்சுருக்காங்கல்ல தங்கம், அது இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே, அதனால் அது வந்து ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக விற்க, நான் வந்து அங்கங்கே வந்து கோல்டை வந்து விற்றுருங்கன்னு கேட்டு வர்றாங்க இல்லையா. அது 100 பேர் பார்க்கும்போது அதில் ஒரு 10 பேர் விற்றாலே வந்து தங்கம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்ல, அப்படி ஆகும். அதனால் வேறு நாடுகள் ஆசைப்படலாம், பட் வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவாக தான் இருக்குது. வேறு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தங்கம் விலையை வந்து பாதிக்கும்? ரொம்ப சிம்பிள். தங்க விலை எப்போ விலையை பாதிக்கும்னா, இந்த ப்ரொடக்ஷன் குறையுது, தங்கத்தோட ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருச்சு. ஓகே, ஆனால் தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னா தான். இப்போது நமக்கே மக்கள் மைண்டில் வந்து என்னென்னா, தங்கத்தோட விலை ஏற இப்போ வந்து நம்மளால் வாங்க முடியாதுப்பா அப்படின்னு மைண்ட் செட்டு மாறும்ல. இல்லை முன்னாடியெல்லாம் எப்படின்னா, மெயினாக வந்து பொண்ணுக்கு போடுற தங்கம், அப்புறம் விசேஷங்களுக்கு வந்து ஒரு செயின் போடுமே, ஒரு பவுனில் 2 பவுனில் செயின் போடுமே. அது போக வந்து இந்த மாதிரி வட்டி தொழில் பண்ணுறவங்க என்ன செய்வாங்க, பெரிய பிரேஸ்லெட்டு இதுன்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு தங்கத்தை போட்டு வருவாங்க. இப்போ வந்து வெறும் 1 கிலோவுக்கு தங்கத்தை போட முடியாது, தங்க முலாம் தான் போட முடியும். தங்கத்தை 1 கிலோ போட்டால் என்னத்துக்கு, அவனுக்கு ஆளை கடத்திட்டு போனால் போதாதா? அது மாதிரி இப்போ வந்து டிமாண்டு வந்து அதிகமாக வேணும். இப்போது எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய இடங்களில் பேசுகிற இடங்களில்
மக்கள் மனசில் அவங்களுக்கு தெரிஞ்சு தங்கம் வந்து தேவையில்லை பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு வந்து தங்கத்தோட டிமாண்ட் வந்து நம்ம மக்கள் மத்தியில் இல்லை. அரசு கவர்மெண்ட்டில் இருக்குது. அந்த கவர்மெண்ட்டும் அவங்க ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதனால் ஓவராலாக பார்க்கும்போது இன்னும் ஒரு வருஷம் அப்படின்னா தங்கம் வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளாக நிற்கும். பட் விலை குறையாது அப்படிங்கிறது தான். அதனால இப்போ நம்ம குடும்பங்களில் தான் நீங்கள் சொன்னீங்க நிறைய தங்கம் வாங்குறாங்கன்னு, அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து தான் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்போ அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்களா சார்? உண்மையில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். தங்கம் வாங்கி வச்சா இன்வெஸ்ட்மெண்ட் தான். கம்பேரிட்டிவ்லி மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அந்த லேண்ட், நிலம், தங்கம் இந்த ரெண்டுமே வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எப்போவுமே. ஓகே, அதை விட ஒரு முக்கியமான பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, பசங்களுக்கு கொடுக்குற கல்வி. ஓகே, அது கவர்மெண்ட்டே நிறையா கொடுத்துருது, நிறைய வாய்ப்பு நிறையா கிடச்சிருது. ஸோ கல்வி வந்து நம்பர் 1 இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்புறம் நிலம், தங்கம். நிலத்தை விட தங்கம். சில நேரத்தில் நிலம் வந்து நிலமும் ஓகே தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுதான். ஆனால் அந்த தங்கத்தை வந்து தங்கத்துக்கான மோகம் இருக்குல்ல, அது மோகங்கிறது இந்த பொண்ணு அங்கே போனால் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கையில் வந்து தங்கம் வேணும் அப்படிங்கிறதான். ஒரு 10 பவுன் தங்கம் இருக்குன்னா அதை வந்து தேவைப்பட்ட அடமானம் வச்சுக்கலாம், விற்றுக்கரலாம். ஒரு வாழ்க்கையை வந்து திடீர்னு நடுத்தருக்கு வர வேண்டியது இல்லைன்னு இருக்கு இல்லையா, அந்த விஷயத்துக்கு வந்து தங்கம் உண்மையிலே உதவுது அப்படிங்கிறது தான் இதோட இது. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். நம்ம மக்கள் மத்தியில் டிமாண்ட் வந்து இப்போதைக்கு பெரிய அளவுக்கு சரி தேவையில்லைன்னு குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அரசு அது ரொம்ப முக்கியமாக சைனா வந்து ஓரளவுக்கு மேலேயும் வாங்க இவ்வளோதான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருப்பாங்களே ஒழிய பெரிய அளவுக்கெல்லாம் வந்து இன்னும் அடிச்சு பிடிச்சி வாங்க மாட்டாங்க. ஏன்னா கையில் இருக்கிற டாலர் அந்த இது இருக்கு இல்லையா, பாண்டு, அதெல்லாம் விற்று வாங்கினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். அப்போ இன்னும் ஏறத்தான் செய்யும், படான்னு இறங்கவும் செய்யாது. ஒரு ஸ்டேபிள் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா நம்ம வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அதை நேரத்தை ஒதுக்கி உங்கள் கருத்தை வந்து பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.